பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை வாக்குத்தத்தம் ஆராதனைக்கு தேவனுடைய சமூகத்திலே செப்டம்பர் மாதத்திலே 9வது மாதத்திலே அவருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. நேரலை மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தாசர்கள் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவாலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் செல்வதை அறியான் என்று பார்க்கிறோம். கடந்த இந்த ஆண்டிலே 8 மாதங்களை கழித்து 9ஆம் மாதத்தில் பிரவேசித்து முதல் தேதியிலே அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும்படியாக கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்து இதனாலே அவருடைய ஜெபத்தோடு வரவேற்கத்தக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்த வசனத்தை நாம் அதை உள்வாங்கி அதை நாம் பிரயோஜனப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் அதை பிடித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் வாக்குத்தத்த வசனமாக நம் கையில் இருக்கிற வேதாமத்தை எல்லாரும் நாம் திறப்போம். நாம் தெரிஞ்ச வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 2-3 வசனங்களை எழுந்து நின்று ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது சங்கீதம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த திருவசனத்தை 9ஆம் மாதத்துக்கான செப்டம்பர் மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். இது மூலமாய் உள்ள ரகசியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும். நாங்கள் இந்த வசனத்துடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும், வெளிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. 3வது வசனம், அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதே. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதே. அல்லேலூயா. 3வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 9ஆம் மாசத்தில் நீங்கள் செய்வது எதுவோ அதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமை ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் கடந்த 8 மாசமும் தொட்டதெல்லாம் தொடங்கவே இல்லைங்கயா. ஒருத்தர் சொன்னார், தொட்டதெல்லாம் தொடங்க மாட்டேதுங்கிறார். எப்போ பார்த்தால் ஃபெயிலியர் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்வது எதுவோ, நீங்கள் ஜெபிப்பது எதுவோ, நீங்கள் விசுவாசிப்பு எதுவோ அவையெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதத்திலே எவ்வளோ தடைகள் இருந்தது. நம்முடைய ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு நாம் தேவனாய கர்த்தர் பதில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். நம்முடைய படிப்பின் காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைகள், இன்னும் எத்தனையோ எந்த காரியத்திலும் தடையாக இருக்கலாம், வாய்க்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஊழிய பாதையிலே நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் யாருக்கென்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனத்து பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நீங்கள்
வைத்து அது பிரகாரம் நடக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் நாம் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சுத்தியோ கர்த்தரார் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ நாம் கர்த்தருடைய வசனத்திலே நாம் தியானமாயிருந்து அதை படித்து அந்த வேத வசனத்தை தியானம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 29:9 எப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த நியாயப்பிரமாணத்து பிரகாரமாக இந்த வசனத்து பிரகாரம் நீங்கள் நடந்து என்றால் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்பும் கொடுத்த சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி 9:10 இப்படியா எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி, இப்போதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக, அவைகளின்படி செய்வீர்களானால். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இந்த மாதத்திலே சொல்லுகிறார். ஆனால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த சட்டத்திட்டங்கள், இந்த வேதத்து பிரகாரமாக நீ நடக்கும்போது வாய்க்கும். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புனுடைய தேவனாய் கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படியா நான் படித்தேன், ஒரு ஆசிரியர், அவர் பேர் பிரான்சிஸ் பேக்கன் என்று சொல்லி, நேற்று சொன்னேன் பிரான்சிஸ் அசோசியன் என்று சொன்னேன். இவர் பிரான்சிஸ் பேக்கன், இவர் பேர் எழுதியிருக்கிறது. அவர் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது அந்த வேதத்தினுடைய வசனத்தை அப்படி ருசி பார்ப்பாராம். எப்படி என்ன செய்வாராம்? ருசி பார்ப்பார். அப்படி ருசி பார்த்து, எப்படி ஒரு பழத்தை ருசி பார்க்கறது போல ருசி பார்த்து அப்படியாக தேவனிடத்திலே இவ்வளவு வாக்கு தத்துவம், இவ்வளவு வசனம் என்று சொல்லி அப்படியாக வாசிப்பாராம். சில வேத வசனங்கள் வாக்கு தத்தங்கள்லாம் வரும்போது என்ன பண்ணுவாராம்? அப்படியே முழுங்கிடுவாராம். என்ன செய்வாராம்? முழுங்குவார். அது எப்படியா முழுங்கிறது? ருசி பார்ப்பது. வேதவசன் பார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ருசி பாருங்க. விழுங்குவது என்று சொன்னால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்கக்குட்டியில் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடைக்கும், கர்த்தருடைய சொல்லுங்க ஒரு நன்மையும் முழுங்குங்க. அடுத்தவர் என்ன சொல்றார் தெரியுமா? மெதுவாக மெல்லுவாராம். மெல்லி அப்படியே சாப்பிட்டுவாராம். அவர் பிரான்சிஸ் பெர்கன் என்று சொல்ல அந்த தேவ மனுஷன் எழுதியிருக்கிறார். அப்படி வேதத்தை நீங்கள் நீங்கள் ருசி பார்க்க வேண்டும், விழுங்க வேண்டும். மெதுவாக எப்படி மாடு போய் சாப்பிட்டு அசை போடுவதோ அசைத்து சாப்பிடுங்க என்று சொல்லுகிறார். அதை எரேமியா சொன்னார், நம்முடைய வசனம் கிடைத்த உடனே அதை உட்கொண்டே. நல்லலையா சொல்லுங்க. சாப்பிடுங்க, வசனம் நிறைய தியானம் பண்ணுங்க. கர்த்தராய் தேவன் இந்த நாளிலே அவருடைய வசனத்தை தியானம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீர்க்காரங்கள் ஓடமாய் நடைபெற்று என்று எழுதியிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. என்றால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளை நிறைந்து இருக்கிற வாழ்க்கையை அவர் சொல்லுகிறார். அங்கே அவர் எழுதி சங்கீதம் 46:4 ஒரு 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 ஆறு என்று சொல்லியிருக்கிறது, ஒரு நீரூற்று என்று சொல்லியிருக்கிறது, ஒரு நதி என்று சொல்லியிருக்கிறது. எங்கிருந்து வருமா? பரலோகத்திலிருந்து வருமா? அல்லேலூயா சொல்லுங்க. அது நம்மை நிரப்பும் என்ற பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிறைந்த ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ விரும்புவது தேவனாய் கர்த்தர் உங்களை அப்படியே இந்த மாதத்திலே உங்களை விரிவடைய செய்வார், உங்களை வாய்க்க பண்ணுவார். என்னாகமம் 24:6 நீங்கள் ஆறுகளைப் போல பரல்வாய். அல்லேலூயா சொல்லுங்க. 24:6 மாத்திரம் வாசிங்க பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் போது உங்க வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை, உங்களுடைய தொழில் துறைகள், உங்கள் ஊழியங்கள் எப்படி பரவுமா? வாசிங்க. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதி ஓரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் அருகே உள்ள கேதுரு விருட்சம் போலவும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, என்ன பாருங்க, இதெல்லாம் முழுங்கணுங்க. அப்படியா? இதெல்லாம் சாப்பிடணுங்க. என்ன சொல்லணும்? சாப்பிடணும், விழுங்கணும். பரவி சந்தன மரங்களை போல நம்முடைய பிள்ளைகள் வெளிர்ச்சியாக, ஹோலி ஸ்பிரிட், இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுதான் உங்களுக்கு சங்கீதம் 46:4. எங்கிருந்து வருமா? அந்த நதி அங்கிருந்து வரும். பரிசுத்த ஆவிக்குள்ள நீர்க்காரங்கள் ஓடமாய் நடப்பட வேண்டும் என்று தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது அதிலே போடப்பட்டிருக்கிற தன் காலத்தில் தன் கனியை தந்து. அல்லேலூயா சொல்லுங்க.
இலை உயிரா மரத்தை போல இருப்பான். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்திலே தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த காலம் இந்த நேரம் இந்த 9ஆம் மாசத்திலே உங்களுக்கு நடக்க போற காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 102:13 எழுதி இருக்கிறது, சீயோனுக்கு தயவு செய்தும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஊழிய பாதையிலே உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ தேவனாய் கர்த்தர் நேரத்தை கொண்டு வந்து விட்டார். அதே காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன். பிரசங்கி 3:11 கோல்டு வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இலை உயிரா மரத்தை போல நீங்கள் காணப்படுவாய். ஹல்லேலூயா. செழிக்குப்பாய் நீ காணப்படுவாய் என்று எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபு இப்படி சொல்லுகிறார். யோபு 29:19 எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு நெருக்க வந்தாலும் கூட அந்த பரிசுத்த ஆவியின் நதி அந்த தண்ணீர் என் மேல் அப்படியே போய்கிட்டே இருக்குங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான வசனமா 29:19 வாசிங்க. ஒருத்தர் 2 ராஜாக்கள் 19:20 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. என் வேர் எங்க போதா? தண்ணீர்களின் தண்ணீர் ஓரமாய் படர்ந்தது. என் கிளையின் மேல் பனி ரா முழுதும் தங்கி இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. அது வேறு ஆழமா இருக்கணும். அப்பதான் நம்ம அந்த நம்முடைய இலைகள்லாம் அது நம்ம அததின் காலத்திலே கனியை கொடுக்கும். அதில் 4வது வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களுடைய வேர் எங்கே இருக்கணுமா? ரொம்ப ஆழமாக இருக்கணும். ஆழமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை, அது வசனத்து மேலே அந்த வாக்குத்தத்தத்து மேலே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. வேறு சரியா இடலை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அது சரி இருக்காது. வாசிங்களா 2 ராஜாக்கள் 19:30 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19:30 ஆழமான விசுவாசம் வாழ்க்கையை குறித்து எழுதி. சீக்கிரம் வாசிங்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள், யூதா வம்சத்தார்கள் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி, பாருங்க, மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற தேவஜனி, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏனென்றால் இரவும் பகலும் நீங்க வேதத்தை தியானம் செய்ய வேண்டும். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் பரிசுத்த ஆவிக்குள்ளாக கட்டப்பட வேண்டும். தேவனாய் கர்த்தருடைய சமூகத்திலே அந்ததன் காலத்திலே நீங்கள் கனியை தர வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக மாறப் போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 1:3 வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்காரங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. புதிய மாதத்தில் கடன் சென்றிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நடக்கவில்லை, கர்த்தரின் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி நினைக்கலாம். சொந்து போகாதீங்க. உங்கள் ஊழிய பாதையிலும் நீ எதை தொடரீர்களோ, எதை நீ தொட்டு ஜெபிக்கிறீர்களோ அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. வியாதிஸ்தர்கள் சுகமாவார்கள். ஹல்லேலூயா. நீங்க அங்கே ஆரம்பித்த அந்த வேலை, அந்த அசைவாரம் ஆலயம் எழும்பும். ஹல்லேலூயா. நீ உங்களுடைய எல்லாவற்றிலும் தேவனாய் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 1 ஏசாயா 53:10 அவருடைய சித்த பிரகாரம் வாய்க்க பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 2:48-15 அழைத்தவர்களுக்கு அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 3 ஏசாயா 55:11 அவருடைய வசனத்தை பிரகாரம் நடக்கிறவருடைய வாழ்க்கையிலே அது காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. 1 ஏசாயா 51:10 வாசிங்க. இன்னொரு அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். வாசிங்க. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது, சீக்கிரம் வாசிங்க. அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது கையினால். அல்லேலூயா சொல்லுங்க. 48:15 சீக்கிரம். அதுதான் ஏசாயா தான். அடுத்து அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். 48:15 அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, 3 விதத்திலே இந்நாளிலே அவருடைய சித்த பிரகாரம்
உங்களுடைய வாழ்க்கையை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது, அழைத்த அழைப்பிலே உறுதியா இருக்கும்போது கர்த்தர் நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவதா ஏசாயா 50:11 வசனத்து பிரகாரமாக இரவும் பகலும் வசனத்து பிரகாரமாக நீ நடக்கும்போது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஊசியா ராஜாவை குறித்து எழுதியிருக்கிறது 2 நாளாகமம் 26 5, 6, 7. இவர் நியாயப்பிரமாணங்களே சட்டத்திட்டங்களை தேவனுடைய சித்தப்பிரகாரமாக அவருடைய வாழ்க்கைக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்து அவர் நடத்தார் என்று சொல்லி சில பேரை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேவன் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் எப்னையின் அலங்கத்தையும் வாசிங்க 7 வரல அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர்பாகாலில் குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஒரு தேவ மனிதன். அவர் தேவனுடைய சித்தத்தை அந்த அசிரியா நாட்களிலே வார்த்தையை கேள்விப்பட்டு கீழ்ப்படிந்து அங்கே சாத்தானுடைய காரியங்களாம் விக்கிரங்களாம் உடைத்து அங்கு தேவனுக்கு பிரியமானது தேவன் ஒன்று அவருக்கு துணை நின்றார். நல்லா கவனிச்சுங்க. இரண்டாவது, எதிராளிகள் அவருக்கு விரோதமாக இருந்தவங்களாம் ஓடி போய் விட்டார்கள். மூன்றாவது, கர்த்தர் அவர் செய்த என்னென்ன அங்கே செய்தாரோ அவர்கள் பட்டணங்களை கட்டினார், சபையை கட்டினார், கூட உறுதுணையாக இருந்து அவன் அனுகூலமாய் செய்து மாத்திரமல்ல அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் உசியா ராஜாவை போல நிற்க வேண்டும். ஆண்டவருக்கா வைராக்கியமா இருக்க வேண்டும். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். எதிராளிகளின் தேவனாய் கர்த்தர் மறியடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே அவ்விதமாக இங்கே யோசியா ராஜாவை குறித்து எழுதியிருக்கிறது. அது 2 நாளாகமம் 34:27 எப்படியா எழுதியிருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய வேத வசனத்து பிரகாரமாக செய்ய வேண்டும். இவர் தேவ சித்தத்து பிரகாரமாக செய்து சாத்தானுடைய சிலைகள்லாம் உடைத்து தேவ சித்தத்து பிரகாரம் இவர் செய்தார். இவர் அவ்விதமாக சிறைப்பட்டு போய் கர்த்தருடைய வசனம் இல்லை, தேவனும் இல்லை, எதுவுமே இல்லாமல் சோர்ந்து போயிருந்தாங்க. ஆசாரியரும் சோர்ந்து போயிருந்தாங்க. அப்போது கர்த்தருடைய வசனத்தை எடுத்து அது பிரகாரம் நடங்க, அது பிரகாரம் வாசிங்க, அது பிரகாரம் நீங்க செய்யுங்க என்று சொன்ன உடனே சிறையிருப்பு மாறியது, அலங்கம் கட்டப்பட்டது, அந்த தேசமே ஆசீர்வாதமாக மாறினது. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு வாய்க்க பண்ணார். ஹல்லேலூயா. வாசி 34:27. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் ரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன்னுடைய இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு எனக்கு முன்பாக நீ அழுதபடினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த மாதத்திலே உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்காதபடி அழுது கொண்டிருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இந்த மாதத்திலே இங்கே யோசியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, ஆசாரியர்களுக்காக அழுது ஜெபித்த போது கர்த்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே 2 நாளாகமம் 34 29-30 வேத வசனங்களை ஆசாரியர்களுக்கு எடுத்து கொடுத்தார், ஜனங்களுக்கு எடுத்து கொடுத்தார். அவரெல்லாம் வாசித்தார்கள், இது பிரகாரம் நடப்போம் என்று சொன்னார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருந்தால் வாய்க்க பண்ணுவார், ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சத்தத்தை சரியாக செய்ய வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 1:8 இங்கே இன்னொருவரை குறித்து எழுதியிருக்கிறது. யோசுவா அவருடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தார். மோசைக்கு அப்புறமாக கானானை ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் 1:8 வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் போக்கில் வரத்தில் போகும்போதெல்லாம் யுத்தம் தாக்கும், போராட்டம் தாக்கும், இச்சைகள் வரும்.
நம்ம இந்த மாதத்தில் நடக்காதல வேற மாதிரி நடத்தும். அப்போ வசனத்தை உள்ளே கொண்டு வந்திருக்க. வசனத்தை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் அமிதமாக நடக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் தேவனாய் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப கவனமாக இருந்தாருங்க. எரிகோ மதில் வந்ததுங்க, யோர்தான் வந்ததுங்க. இதெல்லாம் உடைத்து கானான் தேசத்தில் உள்ள 32 ராஜாக்களையும் முறியடித்து கானானை பகிர்ந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பெரிய தலைமை என்று இல்லாமல் கூட உடன்படிக்கை பெட்டி பின்னாடியே போனார். எங்கே போனார் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகணும், இவர் பின்னாடியே வந்தார். ஏன் காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சுங்க? என்ன இருந்துச்சுங்க? கற்பனை இருந்தது, வசனம் இருந்தது. பெரிய தலைமை போதராக இருக்கலாம், நான் செய்கிறதெல்லாம் இல்லை, வசனத்து பிரகாரம் நடக்கணும். நிறைய பேர் பெரிய பெரிய பாஸ்டருங்க, பெரிய பெரிய தீர்க்கதரிசிங்க, அப்போஸ்தலர் சொல்கிறேன் தாறுமாறாக நடக்கிறாங்க. அவங்க அப்படி நடக்கக்கூடாதுங்க. நம்மளும் முன்னாடி உள்ள ஊழியர்களே, நம்ம கையில் உள்ள ஊழியர்களையும் உடன்படிக்கை பற்றியை தூக்கி கொண்டு அதில் உள்ள பிரகாரமாக நீ நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தன்னை தாழ்த்த வேண்டும். ஒரு தலைமை போதராக இருக்க ஒரு தாழ்த்த வேண்டும். அதிகாரப்படுத்தக்கூடாது, பிரிவினை செய்யக்கூடாது, சபைகளை போட்டக்கூடாது, பாவம் செய்வர்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது, எச்சரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. 10 கற்பனை இருந்தது. உடன்படிக்கை பெட்டி பின்னாடியே போனார். அல்லேலூயா. ஆசாரியர்களை என்கரேஜ் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே கால் வச்சார்களோ யோர்தான் நதி பிரவகித்து ஓடியது. ஹல்லேலூயா. எரிகோ மதில் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு எல்லாரும் சுத்தி வந்தார்கள், இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, காரியத்தை வாய்க்க பண்ணினார் தேவன். கானான் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். உங்களையும் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. 2 நாளாகமம் 14:7 ஆசா ராஜாவை குறித்து எழுதியிருக்கிறது. அவர் எப்படியாக எத்தியோப்பியர்கள் அவருக்கு விரோதமாய் கடந்து வந்தார்கள். நெருக்கடிகள், போராட்டம் இருந்தது. அந்த நேரத்திலும் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். அவர் 14:7 வாசிங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாய கர்த்தரை தேடினோம் போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் இந்த மாசம் வாய்க்குமா வாய்க்காத சொல்லுங்க. பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், தேவைகள், தொழில்துறைகள் எல்லாம் வாய்க்கும். பாருங்க, அவர் வியாதியிலிருந்தும் அழுதார். அதே வசனத்திலிருந்து இருக்கு, வாக்குத்தத்தம் பண்ணி என்னை வியாதியை சுகமாக்கினேர் என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் இருக்குங்க. வாக்குத்தத்தம் பண்ணி வியாதியை சுகமாக்கினார். அநேகருக்கு வாக்குத்தத்தம் பண்ணி வியாதியை சுகமாக்கினது மாத்திரமல்ல, அவர் செல்வம் அவர் கடந்து வந்தது. நீங்கள் மேலே உள்ள அந்த வசனங்களை 4 நீங்கள் வாசித்தது எத்தனைங்க? 7. நீங்கள் அதில் நீங்கள் 4, 5 வாசி பாருங்கள். எசேக்கியா ராஜாவுக்கு செல்வம் வந்தது, ஆசீர்வாதம் வந்ததுங்க. நிறைய ஆசீர்வாதத்தை இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அணைகளை கட்டுவீங்க, அநேகருக்கு உதவி செய்வீங்க. அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். மாத்திரமில்லை, 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எதிராளிகள் எல்லாம் ஓடி போயிட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. 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 என்ன வேணும் எல்லாமே தருவார் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆசா தன் தேவனை நோக்கி கூப்பிட்டு பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கு உதவி செய்யறது வாய்க்க பண்ணினார். வாய்க்க பண்ணுவார். உண்மையா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதுல 2 நாளாகமம் 32:30 இங்க ஒருத்தரை குறித்து எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆசாவை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, தேவனாய் கர்த்தர் எசேக்கியாவை குறித்து எழுதி வாசி 32:30 வாசிக்கலாம். என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆசாவா இருந்தாலும் எசேக்கியா இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் போது கர்த்தர் தாமே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனாய் கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து தேவ சத்தத்தை செய்ய வைத்தார். அருமையான தேவஜனமே, நீங்களும் அமிதமாக கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். ஆலயத்தை கட்டுங்கள், தேவ சத்தத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நெகேமியா எழுந்து செய்தாருடைய காரியங்களா வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டினார். கடைசியா வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். ஆதியாகமம் 39, 1, 2, 3.
கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் நல்லா கவனிச்சுங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவர் செய்வதை யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி ஆமென் தனக்கு உண்டான யாவற்றை அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. உலகம், அதிகாரங்கள், வேலை வாய்ப்பு, பெரிய எல்லாத்தையும் உங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ படிப்பு எல்லாவற்றிலும் உத்தவமாக இருங்க. செய்வதெல்லாம் வாய்க்கு. என்னடா இந்த பையன் செய்வதெல்லாம், இந்த புள்ள செய்வதெல்லாம் வாய்க்கு. நீங்கள் அந்த அளவில் கர்த்தர் வாய்க்க செய்வார். தரிசனத்தை கெடுக்கும்படியாக சகோதரர்கள் பள்ளத்தாக்களை தூக்கி போட்டாருங்க குகையில். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. அவர் வருங்கால குறித்தான தரிசனம். நல்லா கவனிச்ச, உங்களுடைய வருங்காலத்து குறித்தான படிப்புகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், வருங்காலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று 39ஆம் அதிகாரத்தில் 21 to 23 செய்து அப்படியே முடித்தார். தரிசனம் நிறைவேறியது. அருமையான தேவஜனமே, 13 ஆண்டுகள் காத்திருந்தார். தேவசத்தம் நிறைவேறியது. கர்த்தர் தாமே காரியங்களை வாக்கிய செய்தார். 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனமாக இருந்தார்கள். 110 வருஷம் ஒரு உயிரோடு இருந்து அவர்கள் வெளியிலே வரும்படியாக எலும்பை கூட எடுத்து வர சொன்னார். அப்படியே எடுத்து வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைவேறும். ஆதியாம் 24:21 ஈசாக்குக்கு இந்த காரியம் வாய்க்க பண்ணுமா என்று ஆபிரகாம் அழைத்த அழைப்பிலே ஆபிரகாமை அழைத்தார். ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும்படியாய் கடந்து சென்றார். ஆண்டவரே, இந்த காரியங்கள் வாய்க்கப்படுமா, கிடைக்குமா, கிடைக்காதா என்று சொல்லி, இது நடக்குமா, நடக்காதா என்று சொல்லி அவர் சந்தேகப்படவில்லை. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. ஆதியாம் 24:21 வாசிக்கலாம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. என்றா மௌனமா ஜெபித்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தேகப்படக்கூடாது. மௌனமாய் அமைதியாய் காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அழகாக அந்த பொண்ணை அனுப்பினார். தேவனுடைய சித்தம் நிறைவேறியது. தேவனாய் கர்த்தர் அமிதமாக அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. ஹல்லேலூயா. ஒரு தியான புருஷனாக இருந்தார். அழைக்கப்பட்டவருடைய அழைப்பின் பாதையிலே கர்த்தருடைய உறுதியா இருக்க வேண்டும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மேனி பலன் பெற்றார். ஹல்லேலூயா. அவர் காரியங்களாம் வாய்க்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்களா இருக்கிற நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நீங்கள் இந்த வேத வசனத்து பிரகாரமாக தேவனாய் கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேக அப்போஸ்தலர் பவுலையும் பேதுரு எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் செய்வதெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார். யோசேப்பு சிறைச்சாலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பவுல் சிறைச்சாலையிலே நிருபம் எழுதி கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஈசாக்கு அமிதமாக தியானம் பண்ணி கொண்டிருந்தார். பேதுரு தியானம் அங்கே சிறைச்சாலையிலும் அவர் அமிதமாய் தியானம் அங்கே ஜபித்து கொண்டிருந்தார். தேவ சனங்களாம் ஜபித்தார்கள், விடுதலையானார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் வெற்றி பெறுவோம். புதிய மாதத்திலே நீங்கள் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாசு முடிக்கலாம். 1ஆம் சங்கீதம் 2-3 வாசு முடிக்கலாம். வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் போலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இளையராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. புதிய மாதத்தில் செப்டம்பர் மாதத்திலே கடந்து செல்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தொட்டதெல்லாம் துலங்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் தொழில்துறையா இருந்தாலும், உன் படிப்பு காரியமா இருந்தாலும், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையா இருந்தாலும், ஊழிய பாதையா இருந்தாலும், ஹல்லேலூயா, தேவனாய் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
எல்லாரும் சோதரிப்போம். சோதராம் சோதராம்